கந்த சஷ்டியின் 6ஆம் நாள் வந்துடுச்சு. இதுதான் சூரசம்ஹாரம் நடக்கும் புனித நாள். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த நாள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல ஓம் முருகான்னு எழுதுங்க. மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எல்லா 6 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் இன்று ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தாலே போதும். அதுவும் மனசார செய்தா முருகன் ஆசிர்வாதம் நிச்சயம் கிடைக்கும். அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு காப்பு கட்டுவாங்க, கோவிலுக்கு போய் காப்பு கட்டிக்கோங்க. காலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளே விரதத்தை துவங்கணும். அதுக்கு பிறகு நாள் முழுக்க தண்ணீர் மட்டும்தான், உணவு வேண்டாம். மருந்து சாப்பிடணும் என்றால் பால், பழம் மாதிரி சுலபமானது மட்டும் எடுத்துக்கோங்க. வீட்டிலேயே ஒரு அழகான ஷட்கோண கோலம் போடுங்க. அதில் 6 நெய் விளக்கேற்றி காலை மாலை 2 நேரமும் வழிபடுங்க. சுவாமிக்காக சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், அப்புறம் பாலோட மாட்டு சர்க்கரை அல்லது தேனை கலந்து நைவேத்தியமா வையுங்க. திருச்செந்தூரில் சாயங்காலம் சூரசம்ஹாரம் நடக்கும் சமயம் வழிபடுறதுக்கு ரொம்ப சிறந்த நேரம். சூரனின் தலை விழுந்ததும் குளிச்சிட்டு நைவேத்தியம் வைத்து வழிபடுங்க. ஒரு நாள் விரதம் இருந்தவர்கள் அப்புறம் பாலை குடிச்சு பொங்கல் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். முழு 7 நாள் விரதம் இருந்தவர்கள் நைவேத்திய பாலை குடிச்சு விரதத்தை தொடரலாம். இதெல்லாம் மனசார செய்யுங்க. முருகப்பெருமான் ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கொண்டு வரும். ஓம் சரவணபவா.